Hi students, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் உள்ள யூனிட் 6 சாலிட் ஸ்டேட்லேருந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன்லேருந்து கேட்கக்கூடிய புக் பேக் அண்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ். சாலிட்டோடைய ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்குறாங்க. Generally, substance can be classified into three types: solid, liquid, and gases. இப்போ solid, liquid, and gases அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ solid அப்படின்னாவே பொதுவாகவே எப்படி இருக்கும் அப்படி கேட்டினா closed packed arrangement of the constituents takes place ஆயிருக்கு when compared to liquid and gases. இப்போ closed packing arrangement இருக்கிறதுனால ஒரு கான்ஸ்டிட்யூயன்ட்டுக்கு இன்னொரு கான்ஸ்டிட்யூயன்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய, தட் மீன் ஒரு மாலிகுலுக்கு இன்னொரு மாலிகுலுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா கிரேட்டரா இருக்கும். தட் மீன் மேக்னிடியூட் ஆஃப் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிகுல் இஸ் கிரேட்டர் வென் கம்பேர்ட் டு லிக்விட் அண்ட் கேசஸ். ஸோ இப்போ இங்கே இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் எப்போதுமே எப்படி இருக்கும்? கிரேட்டரா இருக்கும் பிகாஸ் ஆஃப் த க்ளோஸ்டு பேக்டு சிஸ்டம் ஆஃப் சாலிட்ஸ். ஸோ அப்போ என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இதில் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலிட் ஹாவ் டெஃபினட் வால்யூம் அண்ட் ஷேப். அங்கே க்ளோஸ்டு பேக்டு சிஸ்டம் இருக்கிறதுனால சாலிட்டுக்கு எப்போதுமே டெஃபினட் வேல்யூ அண்ட் ஷேப் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், சாலிட்ஸ் ஆர் ரிஜிட் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள். ஜென்ரலாகவே சாலிட் அப்படின்னு சொன்னாலே இன்கம்ப்ரெசிபிலிட்டி அண்ட் ரிஜிட் நேச்சர் இருக்கும். இப்போ ரிஜிட் அப்படிங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உட்டை எடுத்துக்கிறோம். உட்டை எடுத்துக்கிட்டு நம்ம பெண்ட் பண்ணோம் அப்படி கேட்டினா ஒரு சட்டன் ஆங்கிள், ஒரு மினிமம் ஆங்கிள் தான் அதை பெண்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே என்ன ஆகிடும் அப்படி கேட்டினா உடஞ்சிடும் பிகாஸ் ஆஃப் த ரிஜிட் நேச்சர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இன்கம்ப்ரெசிபிள். இன்கம்ப்ரெசிபிள் அப்படி கேட்டினா ஒரு சாலிட்டை நம்மளால கம்ப்ரெஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. அப்போ இன்கம்ப்ரெசிபிலிட்டி நேச்சர் அண்ட் ரிஜிட் நேச்சர்ஸ் பொதுவாகவே எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் இருக்கும். இப்போ சாலிட்ஸ் ஆர் ரிஜிட் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள். நெக்ஸ்ட் ஒன், சாலிட் ஹாவ் ஸ்ட்ராங் கொஹெசிவ் ஃபோர்ஸஸ். ஏன்னா ரெண்டு மாலிகூல்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு சாலிட்ல அயான்ஸ் இருக்கலாம், ஆட்டம்ஸ் இருக்கலாம், அல்லது மாலிகூல்ஸ் இருக்கலாம். ஒரு ரெண்டு கான்ஸ்டிட்யூயன்ட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கிறதுனால அங்க கொஹெசிவ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படி கேட்டினா ஸ்ட்ராங்கா இருக்கும். சாலிட் ஹாவ் ஷார்ட் இன்டர் அட்டாமிக் அயானிக் ஆர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போ ஒரு ஆட்டத்துக்கும் இன்னொரு ஆட்டத்துக்கு அல்லது ஒரு அயானுக்கும் இன்னொரு அயானுக்கு அல்லது ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். சாலிட் ஹாவ் ஷார்ட் இன்டர் அட்டாமிக் அயானிக் ஆர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ். தேர் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் ஹாவ் ஃபிக்ஸ்டு பொசிஷன் அண்ட் கேன் ஒன்லி ஆசிலேட் அபவுட் தர் மீன் பொசிஷன். இப்போ இந்த சாலிட் எடுத்துக்கிட்டோம்னா சாலிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன் இருக்கும். அந்த சாலிட் வந்து என்ன பண்ணும் அப்படி கேட்டினா, அதாவது ஆட்டமோ மாலிகுலோ அல்லது அயானோ ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷனில் ஆக்குபை பண்ணியிருக்கும். அந்த ஃபிக்ஸ்டு பொசிஷனில் தான் என்ன பண்ணும் அப்படி கேட்டினா ஒன்லி ஆசிலேட். ஸோ தேர் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் ஹாவ் ஃபிக்ஸ்டு பொசிஷன் அண்ட் கேன் ஒன்லி ஆசிலேட் அபவுட் தேர் மீன்ஸ் பொசிஷன்ஸ். These are the characteristics of solids. Solids have definite volume and shape. Solids are rigid and incompressible. Solids have strong cohesive forces. Solids have short interatomic ionic or molecular distances. Their constituents have fixed positions and can only oscillate about the means position. These are the general characteristics of solids. Next one, give any three characteristics of ionic crystal. Ionic solids அப்படிங்கிறது
இப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படி கேட்டினா throughout the crystal contain cation and anion. அப்போ ஒரு கேட்டயானுக்கு ஆனையானுக்கு இடையில பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படி கேட்டினா ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து அட்டைன் ஆயிருக்கும். அப்போ இந்த கேட்டயானுக்கும் ஆனையான் ஆப்போசிட் சார்ஜ்டு அயான்ஸுக்கு இடையில என்ன இருக்கும் அப்படி கேட்டினா ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ionic solids have high melting points when compared to covalent solids. So ionic solids have high melting points. Next one, these solids do not conduct electricity in solid state. Solid state la இந்த ionic solids வந்து do not conduct electricity conduct பண்ணாதான். ஒரு substance வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணணும்னா அங்கே என்ன இருக்கணும் அப்படி கேட்டால் மூமெண்ட்ஸ் ஆஃப் அயான்ஸ் இருக்கணும். தட் மீன் மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸ் இருக்கணும். when electrical potential is applied between the two electrode, ion present in the solutions are moved towards opposite electrode. அப்போ இங்கே மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸ் தான் which responsible to conduct electricity. அப்போ மொபிலிட்டி இல்லைன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணாது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. இங்கே சொல்லும் போது பார்த்தீங்கன்னா தி சாலிட்ஸ் டு நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் சாலிட் ஸ்டேட். ஏன்னா சாலிட் ஸ்டேட்டில் ஒரு கான்ஸ்டிடியூயண்ட்டுக்கும் இன்னொரு கான்ஸ்டிடியூயண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கிரேட்டராக இருக்கும். கிரேட்டராக இருக்கிறதுனால இந்த அயான்ஸ் என்ன பண்ண முடியாது அப்படி கேட்டினா ஃப்ரீயாக மூவ் ஆக முடியாது. இப்போ மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸ் வந்து இங்கே ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கிறதுனால டு நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ the solids do not conduct electricity in solid state, but they do conduct electricity in molten state or when dissolved in water. இப்போ இந்த சாலிட்டை எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது சாலிட் get dissociated into ions, positive and negative ions. அப்போது இங்கே என்ன பண்ணுவோம் அப்படி கேட்டினா ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சாலிட்டையும் லிக்விட்டையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிரேட்டராக இருக்கும், இங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். இப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கனால இந்த அயான்ஸ் என்ன ஆகும் அப்படி கேட்டினா ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஸோ விச் ரெஸ்பான்சிபிள் டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அப்போ இங்கே மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸ் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே கிரேட்டராக இருக்கும். இப்போ மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸ் இருக்கிறதுனால they do conduct electricity. எப்போ in molten state or when dissolved in water. நீங்க இந்த சென்டென்ஸ் ரெண்டு எழுதும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். these solids do not conduct electricity அப்படின்னு சொல்லிட்டாவே தப்புது. when in solid state அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி they do conduct electricity எப்போ in molten state or when dissolved in water அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் கம்பல்சரி வரணும். ஸோ solid do not conduct electricity in solid state. They do conduct electricity in molten state or when dissolved in water. Next one, they are hard. இப்போ இங்கே ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த அயானிக் சாலிட்ஸ் எப்போதுமே எப்படி இருக்கும் ரொம்ப ஹார்ட் அண்ட் பிரிட்டில் நேச்சர் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ionic solids. என்னென்ன கேரக்டர்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன், ionic solids have high melting points. The solids do not conduct electricity in solid state. They do conduct electricity in molten state or when dissolved in water. Fourth one, they are hard. These are the characteristics of ionic solids. Next one, differentiate crystalline solids and amorphous solids. What are the differentiate between crystalline solids and amorphous solids? First one, crystalline solids பாத்தீங்கன்னா long range orderly arrangement of the constituents இருக்கும். amorphous solidsல பார்க்கும்போது short range random arrangement of the constituents இருக்கும். அதாவது crystalline solidல பார்க்கும்போது என்ன இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க, they are orderly arrangement of the constituents இருக்கிறதுனால they extend to long distance. So the crystalline solids என்ன சொல்லுவாங்க அப்படி கேட்டினா long range order. இப்போ ஃப்ரூட் ஸ்டாலில் வந்து ஃப்ரூட்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு ஆர்டர்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இதுக்கு பேர் இது மாதிரி தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா crystalline solidsம் அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் த்ரூஅவுட் த crystal இருந்துச்சுன்னா they extend to long distance.
So that solids is called as a crystalline solids. Irregular arrangement of the constituents இருக்கணும். ஒரு சாலிட்ஸ்ல irregular arrangement of the constituents இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கொட்டி வச்சிருக்கிறோம் அப்படி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா orderly arrangement, இங்க irregular arrangement. That means random arrangement of the constituents present ஆயிருக்கும். present ஆயிருச்சுன்னா they do not extend to long distance. So இது என்ன சொல்லுவாங்கன்னா short range order அப்படின்னு சொல்லுவாங்க. So crystalline solids are long range orderly arrangement of the constituents. Amorphous solids are short range random arrangement of the constituents takes place. Next one, இங்க orderly arrangement of the constituents இருக்கிறதுனால crystalline solids பார்த்தீங்கன்னா definite shape இருக்கும். Amorphous solidsல random arrangement of the constituents இருக்கிறதுனால irregular shapes இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ crystalline solidsல orderly arrangement of the constituents இருக்கிறதுனால இங்க they possess definite shapes. இங்க amorphous solidsல irregular, that means random arrangement of the constituents இருக்கிறதுனால they do not possess definite shape. So the crystalline solids are definite shape, amorphous solids are irregular shapes. Next one, generally crystalline solids are anisotropic in nature. Amorphous solids are isotropic in nature like liquids. Now what is isotropic, anisotropic அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே anisotropy அப்படிங்கிறது it show different values of physical properties when measured along the different direction. அதே isotropic அப்படிங்கிறது uniformity in all direction when measured along the different direction. அதாவது இப்போ இது crystalline solids எடுத்துக்கிறோம், இது amorphous solids எடுத்துக்கிறோம். ரெண்டு solidsலையும் when same light is passed through different direction. இப்போ ஏங்கிற டைரக்ஷன்ல லைட்டை பாஸ் பண்றோம், பிங்கிற டைரக்ஷன்லையும் லைட்டை பாஸ் பண்றோம். லைட்டை பாஸ் பண்ணும்போது இந்த எமர்ஜென்ட் லைட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸை என்ன பண்றோம் அப்படி கேட்டினா நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த ரெண்டு லைட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படி கேட்டினா டிஃப்ரெண்டாக இருக்கும். அதாவது இந்த ஏங்கிற டைரக்ஷனில் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸும் பிங்கிற டைரக்ஷனில் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸும் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டாக இருக்கும். So it show different values of physical properties when measured along the different direction. Yes, sir, different directionல crystalline solidல பாஸ் பண்ணும்போது different physical properties இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லைட்டை ஏங்கிற டைரக்ஷன்ல பாஸ் பண்ணும்போது இந்த லைட் மீட் பண்ணக்கூடிய கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், சேமா இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அப்போ இங்கே இந்த டைரக்ஷன்ல பிங்கிற டைரக்ஷன்ல லைட் பாஸ் பண்ணும்போது இங்கே மீட் பண்ணக்கூடிய கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பி இஸ் டிஃபர் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏ. ஸோ crystalline solids are anisotropic in nature. In case of amorphous solids, இங்க irregular arrangement of the constituents இருக்கு. அப்போ இங்க என்ன இருக்கும் அப்படி கேட்டா uniformity in all direction. That means having identical values of physical properties in all direction. இப்போ ஏங்கிற டைரக்ஷன்ல ஒரு லைட் பாஸ் பண்றேன், பிங்கிற ஒரு டைரக்ஷன்ல லைட் பாஸ் பண்றேன். ரெண்டு டைரக்ஷன்லையும் போகக்கூடிய லைட் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணக்கூடிய அந்த கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டாகவே இருக்கும். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ், இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இது ரெண்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ஸோ crystalline solids are generally anisotropic in nature. Amorphous solids are isotropic in nature. Next one, they are true solids. Amorphous solids are considered as pseudo solids or supercooled liquid. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா the possess sharp melting point, பின்னால பார்க்க போறாது. The possess sharp melting point, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன ஆகும் அப்படி கேட்டா மெல்ட் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன ஆகாது அப்படி கேட்டா மெல்ட் ஆகாது. ஃபர்ஸ்ட் மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும், அப்புறம் திருப்பி இன்னொரு டெம்பரேச்சர்ல மெல்ட் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படி கேட்டா சூப்பர் கூல்டு லிக்விட் அப்படின்னு சொல்லுவாங்க. Crystalline solids are
true solids. Next one, crystalline solids பார்க்கிறதுனா definite heat of fusion இருக்கும். Amorphous solidல heat of fusion is not definite. Now what is heat of fusion? The heat of fusionக்கும் இந்த true solid super cold liquidக்கு இடையில ஒரு relationship இருக்கு. Heat of fusion அப்படின்னு பார்த்தோம்னா the quantity of heat is necessary to change a unit mass of solid to a liquid with no temperature change. அப்போ ஒரு 1 gram of solid liquid change பண்றதுக்கு எவ்வளவு heat வந்து தேவைப்படுது. அப்ப அந்த இடத்துல temperature என்ன பண்ணக்கூடாது, change ஆகக்கூடாது. அதுதான் heat of fusion அப்படின்னு சொல்லுவோம். crystalline solidsக்கு என்ன சொல்லியிருக்கிறோம், definite heat of fusion அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு solid ஐஸ் எடுத்துக்கிறோம், ஐஸை எடுத்து வெளியில வைக்கிறோம். வெளியில வச்சீங்கன்னா என்ன ஆகும், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல it started to melt. அப்ப இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல என்ன ஆகும் அப்படி கேட்டா இந்த ஐஸ் என்ன ஆகும், மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். மெல்ட் ஆக எப்ப ஆரம்பிக்குதோ அந்த டெம்பரேச்சர் என்ன ஆகாது அப்படி கேட்டா இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. பட் ஹீட் மட்டும் சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வரைக்கும், பர்டிகுலர் டைம் வரைக்கும் இந்த டெம்பரேச்சர் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. இந்த இடத்துல தான் என்ன பண்ணும் அப்படி கேட்டா எல்லா சாலிட் என்ன மாறிடும், liquid மாறிடும். The temperature is called as a melting temperature. Here the how much amount of the heat is supplied when solid changes to liquid with no temperature changes is called as a heat of fusion. அப்போ இங்க எவ்வளவு ஹீட் வந்து சப்ளை பண்ணியிருக்கிறோம், இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல எவ்வளவு ஹீட் வந்து சப்ளை பண்ணியிருக்கிறோம் இந்த சாலிட் வந்து லிக்விடா மாறுறதுக்கு, that is called as a heat of fusion அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த heat of fusion வந்து பார்த்தீங்கன்னா crystalline solidக்கு எப்படி இருக்கு, amorphous solidsக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இங்க definite heat of fusion இருக்கும், இங்க definite heat of fusion இருக்காதுன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா crystalline solidsல already we know they have regular and repetitive arrangement of the constituent particles இருக்கும். The regular and repetitive arrangement of the constituent particle இருக்கிறதுனால they possess sharp melting point. அப்ப இந்த ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறதுனால அந்த மெல்டிங் டெம்பரேச்சருக்கு முன்னால என்ன ஆகாது அப்படி கேட்டா do not flow. Hence they have definite heat of fusion. In case of amorphous solids பாத்தீங்கன்னா இங்க do not have regular pattern of constituents particle, so they do not have sharp melting point. இங்க ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் இருக்கிறதுனால ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். இங்க irregular அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் இருக்கிறதுனால do not have sharp melting point. அப்ப ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா they melt over the range of temperature and starts to flow without completely changing in liquid. Hence they do not have definite heat of fusion. So crystalline solid have definite heat of fusion, amorphous solid do not have definite heat of fusion. Next one, ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் இருக்கிறதுனால they have sharp melting point. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல என்ன ஆகுது, மெல்ட் ஆகுது. இங்க random arrangement of the constituents இருக்கிறதுனால இது என்ன பண்ணும், gradually soften over the range of temperature and so can be molded. இப்போ இங்க ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட் இருக்கு, இங்க do not possess sharp melting point. crystalline solidக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட், டைமண்ட் மாலிகுல் எக்ஸெட்ரா இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னா இது எக்ஸாம்பிள் ஃபார் crystalline solids. amorphous solidsக்கு பார்த்தீங்கன்னா ரப்பர், பிளாஸ்டிக் அண்ட் கிளாஸ் எக்ஸெட்ரா. These are the main differentiate between the crystalline solids and amorphous solids. இப்போ crystalline solids and amorphous solids இடையில இருக்கக்கூடிய differentiate என்னன்னு பார்த்தோம்னா crystalline solids பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் இருக்கும். amorphous பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் இருக்கும். crystalline solids definite shape இருக்கும், amorphous solids irregular shape இருக்கும். crystalline solid பார்த்தீங்கன்னா generally anisotropic in nature, amorphous solids பார்த்தீங்கன்னா isotropic like liquid. crystalline solids are
True solids, amorphous solids are considered as a pseudo solids or supercooled liquids. Crystalline solid possess definite heat of fusion. Amorphous solids do not possess definite heat of fusion. Crystalline solid பாத்தீங்கன்னா they have sharp melting points. Amorphous solids பாத்தீங்கன்னா gradually soften over a range of temperature and so can be molded. Crystalline solidக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா சோடியம் குளோரைட், டைமண்ட் எடுத்துக்கலாம். Amorphous solidsக்கு எடுத்துக்கிட்டோம்னா ரப்பர், பிளாஸ்டிக் அண்ட் கிளாஸஸ் இதெல்லாம் amorphous solidsக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். These are the main differences between crystalline solids and amorphous solids. இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5 மார்க்ஸில் கேட்கும்போது யூ கேன் ரைட் எனி 5 பாயிண்ட்ஸ். 3 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா யூ கேன் ரைட் எனி 3 பாயிண்ட்ஸ். 2 மார்க்ஸில் கேட்கும்போது யூ கேன் ரைட் எனி 2 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் அனிசோட்ரோபிக் அண்ட் ஐசோட்ரோபிக்? அனிசோட்ரோபிக்னா என்ன அப்படின்னு பார்க்குறோன்னா they show different values of physical properties when measured along different direction. Different directionல physical properties measure பண்ணும்போது அந்த physical propertiesோட values வந்து differentா இருந்துச்சுன்னா அது அனிசோட்ரோபிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது crystalline solid, இது amorphous solids எடுத்துக்கிறோம். ஒரு லைட்டை வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல நான் பாஸ் பண்றேன். இப்போ ஏங்கிற ஒரு டைரக்ஷன்ல ஒரு லைட்டையும் அதே லைட்டை பிங்கிற டைரக்ஷன்லையும் நான் பாஸ் பண்றேன். இந்த வெளியில வரக்கூடிய இந்த எமர்ஜென்ட் லைட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்டாக இருந்தது. They show different values of physical properties when measured along different directions. ஏன் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைட் இந்த பாஸ் ஆகக்கூடிய இந்த டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூயன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் சேமாக இருக்கும். சிமிலர் கான்ஸ்டிடியூயன்ஸ் ஆர் ப்ரெசன்ட். பட் இன் த சேம் வே இந்த பீங்கிற டைரக்ஷனில் லைட்டை பாஸ் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கான்ஸ்டிடியூயன்ஸ் ஆர் ப்ரெசன்ஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸும் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்டாக இருக்கும். அதான் அனிசோட்ரோபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ they show different values of physical properties when measured along different direction. Now what is isotropic? Isotropic அப்படிங்கிறது they show identical values of physical properties when measured along different direction. அதாவது அதே மாதிரி சேம் லைட்டை வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் நம்ம பாஸ் பண்ணும்போது அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும்னா ஐடென்டிக்கல் வேல்யூஸாக இருக்குமா, சேமாக இருக்கும். அதுக்கு பேர் தான் ஐசோட்ரோபிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது அமார்பஸ் சாலிட்ஸில் இப்போ இந்த டைரக்ஷனில் ஒரு லைட்டையும் இந்த டைரக்ஷனில் ஒரு லைட்டையும் நான் பாஸ் பண்ணும்போது வெளியில் வரக்கூடிய இந்த எமர்ஜென்ட் லைட்டோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைரக்ஷனில் போகும்போது அது மீட் பண்ணக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூயன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் நமக்கு. இப்போ இங்கே ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூயன்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுனால இதுக்கு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் they show identical values of physical properties when measured along different direction. இதான் அனிசோட்ரோபிக் அண்ட் ஐசோட்ரோபிக் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், வாட் ஆர் அயானிக் சாலிட்ஸ்? Give the examples. Ionic solids அப்படிங்கிறது in ionic solids the constituents are cation and anion. இப்போ அயானிக் சாலிட்ஸில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூயன்ஸ் என்னவா இருக்கணும்? கேட்டயான்ஸ் இருக்கணும் அண்டு ஆனயான்ஸ் இருக்கணும். இது ரெண்டும் இருக்கும். இந்த கேட்டயானும் ஆனயானும் they are bound together by strong electrostatic attractive forces. இப்போ இங்கே இருக்கக்கூடிய கேட்டயானும் ஆனயானும் என்ன இருக்கும் அப்படி கேட்டினா ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் என்ன இருக்கும்? பவுண்டாக இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ அயானிக் சாலிட்ஸ் அப்படிங்கிறது இன் அயானிக் சாலிட்ஸ் அந்த கான்ஸ்டிடியூயன்ஸ் ஆர் கேட்டயான் அண்டு ஆனயான் they are bound together by strong electrostatic attractive force. எக்ஸாம்பிளாக என்ன எடுத்துக்கலாம்? சோடியம் குளோரைடு எடுத்துக்கலாம். இப்போ சோடியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்ன இருக்குது? Na+ அண்டு Cl- அப்படிங்கிற அயான்ஸ் ப்ரெசண்டாக இருக்கும். Na+ கேட்டயான், Cl- அனயான்.
But the cation anion opposite charged particle இருக்கிறதுனால they are strongly bound together by electrostatic attractive forces அப்படின்னு சொல்றோம். இதுதான் ionic solids அப்படின்னு சொல்றோம். Next, what are covalent solid? Give the examples. In covalent solids, constituents are atom. Ionic solids பார்க்கும்போது constituentsல என்ன இருக்கு? Cation and anion இருக்கு. இங்க covalent solidsல the constituents are atoms. இப்போ இந்த atoms எப்படி bound ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are bound together by covalent bond. ஒரு ஆட்டத்துக்கு இன்னொரு ஆட்டத்துக்கு இடையில என்ன பாண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டா கோவலன்ட் பாண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டைமண்ட் மாலிகுல் எடுத்துக்கிறோம். டைமண்ட் மாலிகுல்ஸ்ல பார்த்தீங்கன்னா இங்கே கார்பன் இருக்கு, இங்கே கார்பன் இருக்கு, இங்கே கார்பன் இருக்கு, இங்கே கார்பன், இங்கே கார்பன், எல்லாமே கார்பன் இருக்கு. அப்போ ஒரு கார்பனுக்கு இன்னொரு கார்பனுக்கு இடையில என்ன பாண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டா கோவலன்ட் பாண்ட் இருக்கு. அப்ப இன் கோவலன்ட் சாலிட் the constituents are atoms. They are bound together by covalent bond. Example, diamond molecule எடுத்துக்கலாம். Next one, what are molecular solids? Give the examples. In molecular solids, the constituents are molecules. Only consist of neutral molecules மட்டும்தான் இருக்கும் அங்க. They are held together by weak van der Waals forces. அப்போ consist of only molecules. அந்த மாலிகுல்ஸ் எப்படி பவுண்ட் ஆயிருக்கும் அப்படி கேட்டினா வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸால பைண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வாட்டர் இன் சாலிட் ஸ்டேட்ல இருக்கிறத எடுத்துக்கிற நமக்கு இப்போ இந்த வாட்டர் மாலிகுல்ஸ்லும் இது ஒரு வாட்டர் மாலிகுல்ஸ், இந்த ஒரு வாட்டர் மாலிகுல்ஸுக்கு இன்னொரு வாட்டர் மாலிகுல்ஸுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஹைட்ரஜன் பாண்டிங் இஸ் ஒன் டைப் ஆஃப் வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ in molecular solids, the constituents are molecules. They are held together by weak van der Waals forces. Example, solid ice, the water, CO2. Next, what are metallic solids? Give the examples. Metallic solids பார்க்கும்போது in metallic solids, the lattice points are occupied by positive metals ions and cloud of electron pervades the spaces. அதாவது ஒரு எலக்ட்ரான் கிளவுடில் இந்த பாசிட்டிவ் மெட்டல் அயான் என்ன ஆயிருக்கும் அப்படி கேட்டினா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் அப்படின்னு. அதான் லாக்டிஸ் பாயிண்ட்ஸில் வந்து பாசிட்டிவ் மெட்டல் அயான்ஸ் இருக்கும். அந்த மெட்டல் அயான் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளவுட் ஆஃப் எலக்ட்ரான் பெர்வர்ஸ் த ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே என்ன இருக்கும் அப்படி கேட்டினா எலக்ட்ரான் கிளவுட் இருக்கும் நமக்கு. இப்போ இது வந்து ஒரு மெட்டாலிக் சாலிட் எடுத்துக்கிறோம். இந்த மெட்டாலிக் சாலிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ் மெட்டல் அயான்ஸ். இந்த பாசிட்டிவ் மெட்டல் அயானில் இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆயிருக்கும் பெர்வர்ஸ் ஆயிருக்கும். இது எலக்ட்ரான்ஸ் வரும். இப்போ இந்தியா மெட்டாலிக் சாலிட்ஸ் the lattice points are occupied by positive metal ion and cloud of electron pervades the space. Example, copper, Fe, zinc, etc. Next, define unit cell. Unit cell அப்படிங்கிறது a basic riveting structural unit of a crystalline solid is called a unit cell. A basic riveting structural unit. It is a basic, then repeated again and again throughout the crystal. That is called as என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா unit cell அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு crystal. இந்த crystal which are made up of many unit cell. இப்போ இதுல வந்து இது ஒரே ஒரு unit cell. அப்போ இது அடுத்த யூனிட் செல், இது அடுத்த யூனிட் செல், இது அடுத்த யூனிட் செல், அப்போ பின்னால யூனிட் செல், இந்த பக்கம் ஒரு யூனிட் செல், இந்த பக்கம் ஒரு யூனிட் செல், இந்த பக்கம் ஒரு யூனிட் செல். ஆஸ் லைக் அவர் வால். இப்போ வால் எடுத்துக்கிட்டோம்னா வாலில் எப்படி மேட் பண்ணியிருக்கோம்? சார் மேடப் ஆஃப் பிரிக். அப்போ நிறைய பிரிக்ஸை வந்து என்ன ஆகும்? திரும்ப 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 அடுக்கி 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 வச்சு தான் ஒரு பிக் வால் கிடைக்கும். அந்த சின்ன செங்கல் தான் என்ன சொல்லுவோம்? அந்த பிரிக்கு தான் யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். அதான் பேசிக் ரிபிட்டிங் structural unit of crystalline solids is called a unit cell. Classify the following solids: P4, brass, diamond, sodium chloride and iodine. இல்லை P4 பார்த்தீங்கன்னா P4 உடைய ஸ்ட்ரக்சர் இதுதான். இங்கே ஒரு பாஸ்பரஸ் இருக்கு, இங்கே ஒரு பாஸ்பரஸ், இங்கே ஒரு பாஸ்பரஸ், இங்கே ஒரு பாஸ்பரஸ். ஒரு பாஸ்பரஸுக்கு இன்னொரு பாஸ்பரஸுக்கு இடையில என்ன இருக்கு? கோவலன் பாண்ட் இருக்கும். அதனால இந்த P4 அப்படிங்கிறது கோவலன் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பிராஸ். பிராஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டால் ஜிங்கும் காப்பரும் சேர்ந்த ஒரு அல்லாய்ஸ்.
அப்போ ஃபுல்லாவே இந்த கிறிஸ்டல்ல வந்து அந்த லாக்டிஸ் பாயிண்ட்ஸ்ல என்ன இருக்கும் அப்படி கேட்டீங்கன்னா ஜிங்க் இருக்கும், காப்பர் இருக்கும். அப்போ இந்த ஜிங்க் அண்ட் காப்பர் அப்படிங்கிறது மெட்டல். இங்க என்ன பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும்? மெட்டாலிக் பாண்ட் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த கிறிஸ்டல் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா மெட்டாலிக் சாலிட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைமண்ட். டைமண்ட் ஆல்ரெடி we know it is made up of only carbon atom. ஒரு கார்பனுக்கு இன்னொரு கார்பனுக்கும் பாத்தீங்கன்னா என்ன பாண்ட் இருக்கும் அப்படி கேட்டா கோவலன் பாண்ட் இருக்கும். So that solid is covalent solid. Next one, sodium chloride. Already know sodium chloride is a ionic solid because of Na plus and Cl minus ion present in a solid. Next, iodine. Iodine is a molecular solid. Iodine that can exist as a I2 molecule. இப்போ இது ஒரு I2 molecule, இது ஒரு I2 molecule, இது ஒரு I2 molecule, இந்த ஒரு I2 molecule, இந்த ஒரு I2 molecule. ஸோ இந்த லாக்டிவ் பாயிண்ட்ஸ்ல ஃபுல்லாவே என்னவா இருக்கும் அப்படி கேட்டா I2 molecule தான் இருக்கும். அதனாலதான் அயோடின் அப்படிங்கிறது ஒரு மாலிகுலர் சாலிட் அப்படின்னு சொல்றோம். Explain briefly 7 types of unit cell. 7 types of unit cell வந்து cubic இருக்கு, rhombohedral, hexagonal, tetragonal, orthorhombic, monoclinic and triclinic. அந்த 7 type of unit cell உடைய எட்ஜ்ல இருந்து and angles வந்து இங்க கொடுத்திருக்கு. Next, why ionic crystals are hard and brittle? Ionic crystal consist of only cation and anion சொல்லியிருக்கிறோம். They are bound together by strong electrostatic force of attraction சொல்லியிருக்கிறோம். So that reason the ionic crystal எப்போதுமே எப்படி இருக்கும்? Hard and brittle nature இருக்கும். So ionic crystals are hard due to the strong electrostatic force of attraction between cation and anion. When compared to covalent solids, ionic solidsல வந்து இங்க strong electrostatic force of attraction வந்து பவுண்டா இருக்கும், அதனால ஹார்டா இருக்கும். Then they are brittle because of ionic bonds are non-directional. Covalent bond is a directional nature, ஒரு particular directionல போய் தான் overlap ஆகும். But in case of ionic bond வந்து non-directional nature இருக்கிறதுனால இது என்ன நேச்சர் இருக்கும்? brittle nature இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். So ionic solid crystals are hard due to the strong electrostatic force of attraction between the cation and anion. They are brittle because of ionic bonds are non-directional. Calculate number of atom in simple cubic unit cell. Simple cubic unit cell உடைய number of atom calculate பண்ண சொல்றாங்க. இப்போ இதுதான் simple cubic unit cell. Simple cubic unit cellsல எங்க atom present ஆயிருக்கும்? atom present at corners only. இப்போ ஒரு atoms வந்து cornersல மட்டும் இருந்துச்சுன்னா the atom present at corners are equally shared by 8 unit cell அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கான்ட்ரிபியூஷன் அப்போ இந்த இடத்துல ஒரு ஆட்டம்ஸ் இருக்கு, இந்த ஆட்டம்ஸ் வந்து ஈக்குவலி ஷேர்டு பை 8 யூனிட் செல். அப்போ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆட்டம் பெர் யூனிட் செல் இந்த இடத்துல என்னவா இருக்க முடியும்? 1/8 இருக்க முடியும். நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் தட் இஸ் ஈக்குவல் டு NC, தட் மீன் நம்பர் ஆஃப் கார்னர்ஸ். இங்க எத்தனை நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் இருக்கு டிவைடட் பை ஒரு ஆட்டம் கார்னர்ல இருக்கும்போது அந்த ஆட்டத்தை எத்தனை யூனிட் செல் ஈக்குவலா ஷேர் பண்ணும். எத்தனை யூனிட் செல் ஈக்குவலா ஷேர் பண்ணு சொல்லியிருக்கிறோம்? 8 யூனிட் செல் பை 8. இப்போ ஹவு மெனி கார்னர்ஸ் ஆர் தேர்? நம்பர் ஆஃப் கார்னர் 1 2 3 4 5 6 7 8 கார்னர்ஸ் இருக்கும். அப்போ 8 by 8 வந்துடும். 8 by 8 that is equal to 1. அப்போ டோட்டலி 1 ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் எவ்வளவு? 1 ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். Next one, calculate number of atoms in BCC unit cell. இது body centered cubic unit cell. இதில் atoms in addition to corner, bodyல ஒரு atom present ஆயிருக்கும். Atom present at corner are equally shared by 8 unit cell. Atom present at body within the unit cell வந்து does not equally shared by any other atom. Number of atoms in BCC unit cell that is equal to, இப்போ எங்கெங்க ஆட்டம்ஸ் இருக்கு? கார்னர்ஸ்ல இருக்கு. அப்போ NC by 8 பிளஸ் அப்புறம் எங்க இருக்கு? பாடியில இருக்கு. பாடியில வந்து NB எத்தனை யூனிட் செல் ஈக்குவலா ஷேர் பண்ணும்? 1 தான். அப்போ NB by 1. நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் எத்தனை கார்னர்ஸ் இருக்கு? 8 கார்னர்ஸ் இருக்கு. அப்போ 8 by 8 பிளஸ் இங்க எத்தனை பாடி இருக்கு? ஒரே ஒரு பாடி தான். அப்போ 1 by 1. 8 by 8 that is equal to 1.
1 by 1 that is equal to 1. Total of 2 atoms are present. The number of atoms in BCC unit cell that is equal to 2 atoms. Next, calculate the number of atoms in FCC unit cell. FCC unit cell இதுதான். இதில் வந்து in addition to corner atom present at faces. இப்போ இது ஒரு ஃபேஸ், இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரு ஆட்டம், இங்கே ஒரு ஆட்டம், அதே மாதிரி ஃப்ரண்ட், அதே மாதிரி பேக்கில் இருக்கக்கூடியது ஃபேஸஸில் ஆட்டம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் எஃப்சிசி யூனிட் செல் தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ எங்கே ஆட்டம்ஸ் இருக்குது, கார்னரில் இருக்குது, கார்னரில் NC/8, அப்புறம் ஃபேஸில் இருக்குது. இப்போ ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆட்டம் எத்தனை யூனிட் செல்லால் ஈக்குவலாக ஷேர் பண்ணும் அப்படி கேட்டினா 2 யூனிட் செல்லால் ஈக்குவலாக ஷேர் பண்ணும், ப்ளஸ் NF/2. இப்போ நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் எத்தனை சொல்லியிருக்கிறோம், 8 கார்னர்ஸ் இருக்குது டோட்டலாக, 1 2 3 லைக் திஸ் 8 கார்னர்ஸ் இருக்குது. அப்போ 8/8 வந்துடும், ப்ளஸ் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது, நமக்கு 6 ஃபேஸஸ் இருக்கும், 1 2 3 4 5 6 ஃபேஸஸ் இருக்குது. அப்போ 6/2, 6/2 that is equal to 3. அப்போ 1 plus 3 that is equal to 4 atoms present ஆயிருக்கும். Next one, state Brock's equation. Brock equation என்ன சொல்லுது, n lambda that is equal to 2d sin theta. இதில் என்னன்னா என்ன, லாம்டானா என்ன, dனா என்ன, தீட்டானா என்ன அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ n is order of reflection, லாம்டா அப்படிங்கிறது wavelength of x-ray, d அப்படிங்கிறது the interplanar distance in the crystal, theta அப்படிங்கிறது angle of reflection. இப்போ இதை எழுதிட்டு கரெக்டாக இந்த டேர்ம்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட், வாட் ஆர் பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ்? டிஃபெக்ட்ஸ் அப்படின்னாவே ஒரு ஐடியலி பெர்ஃபெக்ட் கிறிஸ்டலில் எனி டீவியேஷன் அக்கர் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் எ டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெர்ஃபெக்ட் கிறிஸ்டலில் ஏதாவது ஆட்டம்ஸ் இல்லாமல் போகலாம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் வாட் இஸ் பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஃப் த டீவியேஷன் அக்கர்ஸ் due to missing atoms, displaced atoms or extra atoms. Atoms miss ஆயிருக்கணும், அல்லது displaced ஆயிருக்கணும், அல்லது extra atoms இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா அந்த டிஃபெக்ட்ஸுக்கு பேர் தான் பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இம்பர்ஃபெக்ஷனுக்கு தான் பாயிண்ட் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ஒரு ஐடியலி பெர்ஃபெக்ட் கிறிஸ்டல். இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூயன்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்லி ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூயன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ இங்கே ஐடியலி பெர்ஃபெக்ட் கிறிஸ்டலில் இப்போ ஆட்டம் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இங்கே ஒரு ஆட்டம், இங்கே ஒரு ஆட்டம், அதாவது இங்கே ஒரு கேட்டயான், இங்கே ஒரு ஆனையான் வந்து மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆயிடுச்சுன்னா இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டீவியேஷன் அக்கர் டு த மிஸ்ஸிங் ஆஃப் ஆட்டம், மிஸ் ஆகிருக்கலாம், இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆட்டம் போய் பக்கத்தில் இருக்கலாம், அல்லது ஒரு ஆட்டம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். இந்த மாதிரியான டிஃபெக்ட்டுக்கு பேர் தான் பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Next, explain Schottky defects. Schottky defect na enna? Schottky defect arises due to the missing of equal number of cation and anion from the crystal. இங்கே missing of equal number of cation and anion from the crystal. இப்போ இது perfect crystal. இந்த perfect crystalல ஒரு கேட்டயானும் ஒரு ஆனையானும் மிஸ் ஆகும். இப்போ இங்கே ஒரு கேட்டயான்ஸ், இங்கே ஒரு ஆனையான் மிஸ் ஆயிடுச்சு. அப்போ மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான் அண்ட் ஆனையான் ஃப்ரம் த கிறிஸ்டல் லாட்டிக்ஸ். இப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் அண்ட் ஆனையான்ஸ் போறதுனால இந்த இடத்துல நியூட்ரலிட்டி, அதாவது தட் மீன் அயானிக் கிறிஸ்டல் எப்போதுமே எப்படி இருக்கும், நியூட்ரலா இருக்கும். ஏன்னா ஒரு அயானிக் கிறிஸ்டல் நியூட்ரலா இருக்கணும்னா சேம் நம்பர் ஆஃப் கேட்டயான் இருக்கணும், சேம் நம்பர் ஆஃப் ஆனையான்ஸ் இருக்கணும். அதாவது இம்பர்ஃபெக்ஷன் வர்றதுக்கு முன்னால இதுல 50 கேட்டயான்ஸ் 50 ஆனையான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. பட் இம்பர்ஃபெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம், தட் மீன் டிஃபெக்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கேட்டயானும் ஒரு ஆனையானும் மிஸ் ஆனதுனால 49 கேட்டயான்ஸ் இருக்கும், 49 ஆனையான்ஸ் இருக்கும். ஸோ இங்க எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் டிஃபெக்ட் டஸ் நாட் சேஞ்ச் த ஸ்டாக்கியோமெட்ரி ஆஃப் த கிறிஸ்டல். ஸ்டாக்கியோமெட்ரி என்ன ஆகாது, அஃபெக்ட் ஆகாது. இப்போ இந்த டிஃபெக்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான கிறிஸ்டல்ல வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அயானிக் சாலிட் இன் விச் கேட்டயான் அண்ட் ஆனையான் ஆர் ஆல்மோஸ்ட் சிமிலர் சைஸ் ஷோ த ஸ்காட்கி டிஃபெக்ட். அப்போ இங்க இருக்கக்கூடிய கேட்டயானும் ஆனையானுடைய சைஸ் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும் பொழுது
இந்த ஸ்காட்கி டிஃபெக்ட்ஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோடியம் குளோரைடு எடுத்துக்கிட்டோம்னா உள்ள இருக்கக்கூடிய சோடியம் அண்ட் குளோரின் ஆட்டம்ஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். ஸோ ionic solid in which the cation and anion are almost similar size show Schottky effect. ஓகே, இங்க கேட்டையான் ஆனையானு மிஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ மிஸ் ஆகக்கூடிய கேட்டையான் அண்ட் ஆனையானுடைய நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்ட போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரசன்ஸ் ஆஃப் லார்ஜர் நம்பர் ஆஃப் ஸ்காட்கி டிஃபெக்ட் இன் கிரஸ்டல் இருந்துச்சுன்னா the density என்ன ஆயிடும் அப்படி கேட்டா லோவர் ஆயிடும். பிரசன்ஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்காட்கி டிஃபெக்ட் இன் a crystal lower its density. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு கேட்டையான் ஒரு ஆனையான் போயிடுக்கு, இப்போ மறுபடியும் இங்க ஒரு கேட்டையான் ஆனையான் போகுது, அப்போ இங்கேயும் ஒரு கேட்டையான் ஆனையான் போகுது. பார்த்தீங்கன்னா இங்க டென்சிட்டி என்ன ஆகிட்டே வரும், கம்மியாயிட்டே வரும். ஸோ பிரசன்ஸ் ஆஃப் லார்ஜர் நம்பர் ஆஃப் ஸ்காட்கி டிஃபெக்ட்ஸ் இன் a crystal lower its density. இதுதான் ஸ்காட்கி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஸ்காட்கி டிஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது Schottky defect arises due to the missing of equal number of cation and anion from the crystal. அப்போ ஒரு கிறிஸ்டல்ல equal number of cations and anions என்ன இருக்கணும், மிஸ் ஆயிருக்கணும். அப்போ equal number of cation and anion மிஸ் ஆகிறதுனால this defect does not change the stoichiometry of the crystal. stoichiometry என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகுது. அப்ப இந்த டிஃபெக்ட்ஸ் எந்த மாதிரியான கிறிஸ்டல்ல வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயானிக் சாலிட்ஸ் இன் விச் கேட்டையான் அண்ட் ஆனையான் ஆர் ஆல்மோஸ்ட் சிமிலர் சைஸ் ஷோ ஸ்காட்கி டிஃபெக்ட். இப்போ அயானிக் சாலிட்ஸ்ல கேட்டையானும் அண்ட் ஆனையானுடைய சைஸ் ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும் பொழுது இந்த டிஃபெக்ட்ஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பிரசன்ஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்காட்கி டிஃபெக்ட் இன் a crystal lower its density. நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக இப்போ இங்கே ஆனையான் கேட்டையான்ஸ் போச்சு, அதே மாதிரி இங்கேயும் கேட்டையான்ஸ் ஆனையான் போயிடுச்சு, இங்கேயும் கேட்டையான்ஸ் ஆனையான் போயிடுச்சு. அப்படி கேட்டால் நம்பர் ஆஃப் மிஸ்ஸிங் ஆஃப் அயான்ஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த டென்சிட்டி என்ன ஆகிட்டே வரும், லோவர் ஆகிட்டே வரும். தீஸ் டிஃபெக்ட்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ ஸ்காட்கி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், ரைட் a note on fungal defect. Fungal defects arises due to the dislocation of ions from its crystal lattice. இப்போ crystal latticeல இருந்து ions என்ன இருக்கணும் அப்படி கேட்டா டிஸ்லோகேட் ஆயிருக்கணும். இப்போ டிஸ்லோகேட் ஆயிடுச்சு அப்படி கேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு அயான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, இப்போ இங்க ஒரு அயான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, Ag பிளஸ் அயான்ஸ் வந்து இங்கேயும் Ag பிளஸ் அயான் மிஸ் ஆயிடுச்சு. அப்ப இந்த மிஸ் ஆனக்கூடிய இந்த அயான்ஸ் தட் மீன் டிஸ்லோகேட் ஆயிருக்கு, எங்க போய் உட்காந்துக்கிறது அப்படி கேட்டா டிஸ்லோகேட் ஆகி எங்க போய் உட்காருது அப்படின்னு பாத்தீங்கன்னா the ions which missing from the lattice points occupy an interstitial position. That means the position between the two lattice site. இப்போ இங்க மிஸ் ஆன Ag பிளஸ் அயான்ஸ் இந்த ரெண்டு சைட்டுக்கு இடையில போய் உட்காந்துக்கிறது, அதே மாதிரி இங்க மிஸ் ஆன Ag பிளஸ் அயான் இந்த ரெண்டு சைட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறது. அப்ப இங்க மிஸ்ஸிங் ஆஃப் lattice points occupies an interstitial position. இந்த டிஃபெக்ட்ஸ் எந்த மாதிரியான அயானிக் கிறிஸ்டல்ல வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this defect is shown by ionic solid in which cation and anion differ in size. இப்போ கேட்டையானும் அண்ட் ஆனையானுடைய சைஸ்ல வந்து டிஃபரன்ஸா இருக்கும். தட் மீன் ஆனையானுடைய சைஸ் வந்து கேட்டையானோட லார்ஜரா இருக்கும் பொழுது ஃபங்கல் டிஃபெக்ட்ஸ் வரும். அப்போ இங்க கேட்டையானும் ஆனையானும் மிஸ் ஆனால கூட என்ன ஆகுது, வெளியில போகல, அங்க என்ன பண்ணுது, ரெண்டு லாக்டிஸ் சைட்டுக்கு இடையில போய் உட்காந்துக்குது. அப்ப இங்க இருந்து வெளியில எந்த அயான்ஸும் போகல அப்படிங்கிறதுனால this defect does not affect the density of the crystal and also maintain the stoichiometry. But this defect does not affect the density of the crystal and also does not affect the stoichiometry of the ionic crystal. For example, AgBr எடுத்துக்கிறோம். This defect is called as a fungal defect. இப்போ fungal defect அப்படிங்கிறது என்ன நடக்கும் அப்படி கேட்டா this is arises due to the dislocation of ion from its crystal lattice. ஒரு crystal latticeல இருந்து இருக்கக்கூடிய ions என்ன இருக்கணும், dislocate ஆயிருக்கணும். That means மிஸ் ஆயிருக்கணும். அந்த மிஸ் ஆனக்கூடிய ions என்ன பண்ணும் அப்படி கேட்டா occupies an interstitial position. The ion which is missing from the lattice point occupies interstitial position. இப்போ இங்க மிஸ் ஆனக்கூடிய Ag பிளஸ் அயன் இங்க வந்து ஆக்குபை பண்ணுது, இங்க மிஸ் ஆனக்கூடிய Ag பிளஸ் அயன் இங்க வந்து ஆக்குபை பண்ணுது.
அப்ப இந்த டிஃபெக்ட்ஸ் எந்த மாதிரியான கிறிஸ்டல்ல வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயானிக் சாலிட்ஸ் இன் விச் கேட்டையான் அண்ட் ஆனையான் டிஃபர் இன் சைஸ். தட் மீன் size of the anion is larger than the size of the cation. அப்போ இந்த டிஃபெக்ட்ஸ் வரலாம். அப்ப இங்க மிஸ் ஆகக்கூடிய அயான்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படி கேட்டா ஆக்குபைஸ் அண்ட் இன்டர்ஷியல் பொசிஷன். ஸோ இங்க என்ன ஆகாது அப்படி கேட்டா டென்சிட்டி ஆஃப் தி கிறிஸ்டல் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ திஸ் டிஃபெக்ட் டஸ் நாட் அஃபெக்ட் த டென்சிட்டி ஆஃப் தி கிறிஸ்டல் அண்ட் ஆல்சோ ஸ்டக்யூமிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜிபிஆர் எடுத்துக்கிறோம். Write short note on metal excess and metal deficiency defect with an example. First, metal excess defect na enna paakrom. Metal excess defect arises due to the presence of more number of metal ion as compared to the anions. adula vandu enna irukum apdi ketna மெட்டல்ஸ் வந்து ஆனையான கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அரைசஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் மோர் நம்பர் ஆஃப் மெட்டல் அயான்ஸ் ஆஸ் கம்பேர்ட் டு ஆனையான்ஸ். தட் இஸ் கால்ட் அஸ் எ மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு கிறிஸ்டல், பொட்டாசியம் குளோரைடு கிறிஸ்டல் இதை எடுத்துக்கிறேன். இப்போ நான் சோடியம் குளோரைடு கிறிஸ்டல் எடுத்து வந்து சோடியம் வேப்பர் லேம்பில் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படி கேட்டால் தட் கேன் டிசோசியேட் ஆஸ் Na plus அண்டு Cl மைனஸ் அயான். இந்த Cl மைனஸ் அயான் என்ன பண்ணும் அப்படி கேட்டால் தாங்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரானை என்ன பண்ணும் லூஸ் பண்ணிட்டு Cl2 கேஸ் மாலிகுல்ஸாக வெளியில் போயிடும். அப்போ அங்கே எது எக்ஸ்ட்ரா இருக்கணும் நமக்கு Na plus அயான்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கணும் நமக்கு. அப்போ அங்கே ஒரு எஃப் சென்டரை கிரியேட் பண்ணிடும். இப்போ இதான் சோடியம் குளோரைடு கிறிஸ்டல். இந்த சோடியம் குளோரைடு கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய இந்த Cl வந்து அந்த எலக்ட்ரானை இங்கே விட்டுட்டு என்ன ஆயிடுச்சு Cl2 கேஸாக வெளியில் போயிடுச்சு. தட் கிரியேட் அன் எஃப் சென்டர். அப்போது இங்கே Cl கம்பேர் பண்ணும்போது Na plus அயனுடைய நம்பர்ஸ் வந்து கிரேட்டராக இருக்கும். அதான் the presence of more number of metal ions as compared to anion. That defect is called metal excess defects. Next one, metal deficiency defects. Metal deficiency defect arises due to the presence of less number of cation than the anions. ஆனையானோட கேட்டையான் வந்து லெஸர் நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கிறிஸ்டல் எடுத்துக்கிறோம். இந்த கிறிஸ்டலில் வந்து இது ஆனையான், இது கேட்டையான். இந்த கேட்டையான்ஸ் வந்து இந்த இடத்துல மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. மிஸ்ஸிங் ஆயிடுச்சுன்னா அப்போது ஆனையானை கம்பேர் பண்ணும்போது கேட்டையானோடைய நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த டிஃபெக்ட்ஸ் வந்து எந்த கிறிஸ்டல்ல வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் டிஃபெக்ட் இஸ் அப்சர்வ்டு இன் கிறிஸ்டல் இன் விச் கேட்டையான் ஹாவ் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கக்கூடிய கேட்டையான், அதாவது டிரான்சிஷன் மெட்டல் இருக்கக்கூடிய சாலிட்ஸில் வந்து இந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா டிரான்சிஷன் மெட்டல் எக்ஸிபிட் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம FeO அப்படிங்கிற ஒரு சாலிட் எடுத்துக்கிட்டோம் அப்படி கேட்டினா இந்த Fe2 plus அயன் அண்ட் O2 மைனஸ் அயான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ இது O2 மைனஸ் அயன், இது Fe2 plus அயான்ஸ். ஓகே, இப்போ இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ப்ரெசென்ட் ஆயிருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு Fe2 plus அயான்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படி கேட்டினா இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நியர்பை ஆட்டம் என்ன பண்ணும் அப்படி கேட்டினா யூஸ்வல் ஆக்சிடேஷன்லேருந்து அதனுடைய ஹையர் ஆக்சிடேஷனுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இது ஒரு Fe2 plus அயன், இந்த Fe2 plus அயனா அப்படி கேட்டால் Fe3 plus அயனாக மாறிடும். இப்போ இது ஒரு Fe2 plus அயன், அது என்னவா மாறிடும்னா Fe3 plus அயன்ஸாக மாறிடும். இப்போ ஆக்சுவலாக இங்கே ஒரு Fe2 plus அயன் மிஸ் ஆச்சுன்னா ரெண்டு பேலன்ஸ்டாக இருக்குது. இது ஒன்று Fe3 plus மாறிடுச்சு, ஒன்று வந்துருச்சு. இது ஒரு Fe3 plus மாறிடுச்சு, இந்த ரெண்டு வந்துருச்சு, பேலன்ஸ் ஆகிடும். This defect is observed in a crystal in which the cation have variable oxidation state. Example FeO. Distinguish between hexagonal close packing and cubic close packing. Hexagonal close packing க்கு cubic close packing இடையில இருக்கக்கூடிய என்ன டிஃபரன்ஸ்? The first difference, the hexagonal close packing பார்த்தீங்கன்னா AB arrangement of the constituents takes place ஆயிருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் கியூபிக் க்ளோஸ் பேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ABC அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆயிருக்கும். அதாவது இப்போ இது ஒரு கிறிஸ்டலின் சாலிட்ஸ், இது A டைப், இது B டைப். ஃபர்ஸ்ட் லேயரில் A அரேஞ்ச் பண்ணுறோம், செகண்ட் லேயரில் B அரேஞ்ச் பண்ணுறோம். எகைன் தேர்ட் லேயர் வரும்போது எது ரிப்பீட் ஆகுது? A ரிப்பீட் ஆகுது.
fourth layer வரும்போது B repeat ஆகும், அடுத்து fifth layer வரும்போது A repeat ஆகும், அடுத்து sixth layer வரும்போது B repeat ஆகும். அதே in case of cubic close packingல பார்க்கும்போது இது A, இது B, இது C. Again it becomes A. இப்போ A, B, C packing system எதுல இருக்கும் அப்படி கேட்டா cubic close packing systemத்துல இருக்கும். So hexagonal close packing பார்த்தீங்கன்னா AB arrangement இருக்கும். Cubic close packingல பார்த்தீங்கன்னா ABC arrangement takes place ஆயிருக்கும். Next one, the arrangement of the sphere in the third layer are exactly resemble the first layer. அதாவது hexagonal close packingல மூணாவது அரேஞ்ச் பண்ணக்கூடிய லேயர் வந்து first layer exactly resemble இருக்குமா. But in case of cubic close packing, the arrangement of the sphere in the third layer does not resemble with those of either first or second layer. First layer ஓடும் second layer ஓடும் எப்படி இருக்காது, resemble இருக்காதுன்னு சொல்றோம். இப்போ இது AB arrangement, இது ABC arrangement. இது first layer A இருக்கு, second layer B இருக்கு, third layer என்ன இருக்கு, A இருக்கு. அப்போ third layer resemble to first layer. But in case of ABC arrangement, third layer does not resemble to either first layer or second layer. இது டிஃபரெண்டாகவே இருக்கும். ஏன்னா இது ABC arrangement. இந்த fourth layer தான் first layerக்கு resemble வரும். Third layer resemble வராது. So the arrangement of the sphere in the third layer exactly resemble the first layer. But in case of cubic close packing, the arrangement of the sphere in the third layer does not resemble with those of either first or second layer. Next one, tetrahedral voids of the second layer are exactly covered by the sphere of third layer. ஒரு ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, செகண்ட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, ஏக்கும் பிக்கு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு இடையில ஒரு வாய்ட்ஸ் வரும். வாய்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்பேஸ் பிட்வீன் த டூ லேயர். That means empty space. The close packingல there is some empty space இருக்கும், அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா voids அப்படின்னு சொல்லுவோம். இப்போ hexagonal close packingல பார்த்தீங்கன்னா tetrahedral voids வரும். இந்த tetrahedral voids வந்து third layer exactly என்ன இருக்கும், கவர் ஆயிருக்கும். In case of cubic close packingல octahedral voids வரும். இந்த octahedral voids of the second layer are partially covered by the sphere of third layer. இப்போ third layer இதை என்ன பண்ணும், பார்ஷியலா கவர் பண்ணும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறோம். இப்போ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, இதுக்கு கீழே ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம வைக்கிறோம். இப்போ இது வந்து பார்க்கும்போது ஒரு லேயர், இது இன்னொரு லேயர், ஒரு லேயருக்கு இன்னொரு லேயருக்கு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு இடையில என்ன இருக்கும் அப்படி கேட்டால் வாய்ட்ஸ் இருக்கும். இந்த வாய்ட்ஸுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரெட்டுக்கு கீழே வந்து இன்னொரு லேயர் இருக்கு. இப்போ ரெட்டுக்கு கீழே ஒரு லேயர் இருக்கும்போது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படி கேட்டால் டெட்ராஹெட்ரல்ஸ் வாய்ட்ஸ் வரும். இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படி கேட்டால் ஆக்டாஹெட்ரல்ஸ் வாய்ட்ஸ் வரும். ஏன்னு கேட்டால் மூணாவது லேயரை இங்கே வைக்கும் பொழுது இந்த மூணாவது லேயர் வந்து என்ன பண்ணும், செகண்ட் லேயரில் இருக்கக்கூடிய இந்த டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் என்ன பண்ணும், ஃபுல்லாக கவர் பண்ணும். இது செகண்ட் லேயர், மூணாவதா மேலே ஒரு லேயரை வைக்கும்போது இது என்ன ஆகிடும், கவர் ஆகிடும். அதே இன்கேஸ் ஆஃப் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லேயர் இருக்குது, அடுத்து இன்னொரு லேயர் வைக்கும் பொழுது அந்த லேயர்ஸ் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த வாய்ட்ஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணலை. ஸோ டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் ஆஃப் தி செகண்ட் லேயர் ஆர் எக்ஸாக்ட்லி கவர்டு பை தி ஸ்பியர் ஆஃப் தேர்ட் லேயர். இன் கேஸ் ஆஃப் cubic close packing, octahedral voids of the second layer are partially covered by the sphere of third layer. அப்போ in case of hexagonal close packingல AB arrangement takes place ஆயிருக்கும். cubic close packingல ABC arrangement இருக்கும். hexagonal close packing பார்த்தீங்கன்னா the arrangement of the sphere in the third layer are exactly resemble to the first layer. But in case of cubic close packingல the third layer வந்து first layerக்கும் second layerக்கும் என்னவா இருக்காது, resemble இருக்காது. இப்போ the tetrahedral voids செகண்ட் லேயர்ல இருக்கக்கூடிய அந்த tetrahedral voids வந்து third layer வந்து exactly கவர் பண்ணும். பட் இன் கேஸ் ஆஃப் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் அந்த தேர்ட் லேயர் வந்து பார்ஷியலி மட்டும் என்ன பண்ணும், கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் த
differences between hexagonal close packing and cubic close packing. Next one, distinguish tetrahedral and octahedral voids. What are the differences between tetrahedral voids and octahedral voids? The first difference, tetrahedral voids, octahedral voids நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். இந்த tetrahedral voids எப்போ வரும், octahedral voids வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the sphere of second layer is above the void in the first layer, the tetrahedral voids வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், அந்த ஃபர்ஸ்ட் லேயரில் இருக்கக்கூடிய அந்த கேப்பில் வந்து செகண்ட் லேயரில் வைக்கும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும் இடையில என்ன காம்ப்ளிகேட்னா வாய்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். அதே ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் என்ன எப்போ ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டால், when the sphere of second layer are partially cover the voids in the first layer, octahedral voids ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இது ஃபர்ஸ்ட் லேயர், இது செகண்ட் லேயர் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் என்ன பண்ணும், ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணும். அப்போ இந்த இடத்துல டெட்ராஹெட்ரல் ஹோல்ஸ் வரும். இதுக்கு பேர் தான் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு அரேஞ்ச்மெண்ட், செகண்ட் ஒரு அரேஞ்ச்மெண்ட் வைக்கும்போது அது எப்படி கவர் ஆகும் அப்படி கேட்டால் பார்ஷியலி கவர் ஆகும். இப்போ இது ஒரு லேயர், இந்த ஒரு லேயர் மேலே நம்ம இந்த லேயரை கொண்டாந்து வைக்கும்போது இந்த இடத்துல பார்ஷியலாக தான் கவர் ஆகும், ஃபுல்லாக கவர் ஆகாது. அப்போ தான் என்ன லேயர் வரும் அப்படி கேட்டால் என்ன வாய்டு வரும்னு பார்த்தீங்கன்னா ஆக்டாஹெட்ரல் ஹோல்ஸ் வரும். தட் வாய்ட்ஸ் இஸ் கால்ட் அஸ் எ ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ். So when a sphere of second layer is above the voids in the first layer, tetrahedral voids form பண்ணும். sphere of second layer sphere of first layerல partially cover பண்றதுனால octahedral voids form பண்ணும். Next, this constitutes 4 sphere இருக்கும், 3 in lower A and 1 in upper layer B. அதாவது இதுல 4 கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அந்த 4 கான்ஸ்டிடியூயன்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து லோவர் லேயர் ஏயாக இருக்கும் அண்ட் 1 வந்து அப்பர் லேயர் பியாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பியர்ஸ் இருக்கும். இந்த 6 ஸ்பியரில் 3 இந்த லோவர் லேயர் ஏ இருக்கும், 3 இந்த அப்பர் லேயர் பி இருக்கும். இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கணும், இது லோவர் லேயர் ஏ, இது அப்பர் லேயர் பி. அப்போ லோவர் லேயர் ஏ வந்து 3 இருக்கு, அப்பர் லேயர் பி வந்து 1 இருக்கு. அப்போ டோட்டலாக எத்தனை கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கு அப்படி கேட்டால் 4% இருக்கும். பட் இன்கேஸ் ஆஃப் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸில் பார்க்கும்போது இப்போ இது எடுத்துக்கிட்டோம் அப்படி கேட்டால் இது லோவர் லேயரில் வந்து ஏல 3 இருக்கும், அப்பர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆல்சோ 3 இருக்கும். அப்போ டோட்டலாக 6 லேயர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இப்போ டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸில் 4 இருக்கும், அதில் 4ல் 3 வந்து லோவர் ஏ அண்ட் 1 வந்து அப்பர் பியாக இருக்கும். ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸில் வந்து 6 ஸ்பியர்ஸ் இருக்கும், அதில் 3 இன் லோவர் லேயராக இருக்கும் அண்ட் 3 இன் அப்பர் லேயர் பியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், when center of this 4 sphere are joined, a tetrahedron is formed. When the center of these 6 sphere are joined, octahedron is formed. அதாவது இப்போ இது டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸில் கீழே லோவர் லேயரில் 3 லேயர் இருக்குது, அப்பர் லேயரில் மேலே 1 இருக்குது. இப்போ இந்த 3 லேயரில் இந்த ஏங்கிற ஒரு லேயர் கவர் பண்ணுறதுனால என்ன வரும் அப்படி கேட்டால் டெட்ராஹெட்ரல் வாய்டு ஃபார்ம் பண்ணும். இந்த லோவர் லேயரில் இருக்கக்கூடிய 3 ஸ்பியரை அப்பர் லேயர் இருக்கக்கூடிய 3 ஸ்பியர் பார்ஷியலி கவர் ஆகிறதுனால இங்கே என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படி கேட்டால் ஆக்டாஹெட்ரல் வாய்டு வந்து ஃபார்ம் பண்ணும். So when the center of these 4 spheres are joined, tetrahedral void is formed. When the center of the 6 spheres are joined, octahedral is formed. இப்போ இந்த 3 சென்டரும் ஜாயின் பண்ணுற இடத்துல தான் என்ன பண்ணும் அப்படி கேட்டால் டெட்ராஹெட்ரல் ஃபார்ம் பண்ணும். இந்த 6 ஜாயின் பண்ணுற இடத்துல தான் என்ன பண்ணும் அப்படி கேட்டால் ஆக்டாஹெட்ரல் ஃபார்ம் பண்ணும். These are the main differences between tetrahedral void and octahedral voids. Next one, what is meant by the term coordination number? What is the coordination number of atoms in BCC structure? What is coordination number? The neighboring atoms surrounded by each atom is called
கோஆர்டினேஷன் நம்பர். ஒரு ஆட்டத்தை வந்து எத்தனை நெய்பரிங் ஆட்டம் சரௌண்டட் ஆயிருக்கு. இப்போ இது ஒரு ஆட்டம், இந்த ஒரு ஆட்டத்தை எத்தனை நெய்பரிங் ஆட்டம் வந்து சரௌண்டட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ இதை வந்து சரௌண்டட் பார்க்க இது ஒரு ஆட்டம், 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 அதே மாதிரி இங்கே ஒரு ஆட்டம் இருக்கு. இப்போ டோட்டல் எத்தனை ஆட்டம் சரௌண்டட் ஆயிருக்கு? 8 ஆட்டம் சரௌண்டட் ஆயிருக்கு. இப்போ நெய்பரிங் ஆட்டம் சரௌண்டட் பை ஈச் ஆட்டம் இஸ் கால்ட் கோஆர்டினேஷன் நம்பர். அப்போ ஒரு ஆட்டத்தை சுற்றி எத்தனை ஆட்டம் இருக்கு அப்படிங்கிறத கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இது பாடி சென்டர் கியூபிக் யூனிட் செல். இப்போ பாடி சென்டர் கியூபிக் யூனிட் செல்ல இப்போ இந்த பாடியில் இருக்கக்கூடிய ஆட்டம் எத்தனை ஆட்டத்தால் சரௌண்டடாக இருக்குது? 8 ஆட்டத்தால் சரௌண்டடாக இருக்குது. ஸோ த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் பிசிசி ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும்? 8 இருக்கும். In body center, each atom is surrounded by 8 nearest neighbors and the coordination number is 8. What is the two-dimensional coordination number of the molecule in square closed packed layer? Square closed packed layer உடைய two-dimensional coordination number கேட்குறாங்க. The two-dimensional coordination number of a molecule in square closed packed layer is 4. இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா each sphere is in contact with 4 its neighbors. இதை எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து டூ டைமென்ஷனல் ஸ்கொயர் க்ளோஸ் பேக்டு லேயர். இதில் ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கும், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர். ஃபர்ஸ்ட் லேயர் சிமிலர் டு செகண்ட் லேயர், அந்த தேர்ட் லேயரும் சிமிலர் டு ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் லேயர். இப்போ இதில் ஒரு ஆட்டம்ஸ் இருக்குது. இந்த ஆட்டம் இருக்குது. இந்த ஆட்டத்தை சுற்றி எத்தனை நெய்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை நெய்பர்ஸ் இருக்குது? 4 நெய்பர்ஸ் இருக்குது. நான் வாட் இஸ் எ கோஆர்டினேஷன் நம்பர்? 4 அப்படின்னு சொல்லுவோம். அப்போது two-dimensional coordination number of a molecule in a square close packed layer is 4 because of 4 contactல இருக்கும். Next explain A and AB type of three-dimensional packing with the help of neat diagram. First A எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்க்கும்போது the linear arrangement of the sphere in one direction is repeated in 2 dimension. ஒரு linear arrangement of the crystal வந்து என்னாகும் அப்படி கேட்டால் 2 dimensionல ரிப்பீட் ஆகும். அதாவது more number of rows can be generated identical to the one dimensional arrangement such that all the spheres of different rows aligned vertically as well as horizontally. இப்போ இது ஒரு ரோ ஒன் டைமென்ஷனில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ரோ இருக்க மாதிரியே இன்னொரு ரோவை அது மேலே அப்படியே வைக்கிறோம். இது 2 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட். அதான் வந்து இந்த லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி ஸ்பியர் இன் ஒன் டைரக்ஷன் இஸ் ரிப்பீட்டட். இப்போ இது ஒரு லீனியர் அரேஞ்ச்மெண்ட். இதை என்ன பண்ணுறோம்? திருப்பி ரிப்பீட் ஆகி மேலே வைக்கிறோம். இது எப்படி இருக்கலாம்? இந்த மாதிரி வைக்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டால் ஏ. இப்போ இது ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஏஆ இருந்துச்சுன்னா செகண்ட் ரோங்கிறது என்னது? அதே டைப் தான் வரும். தேர்ட் ரோவும் அதே டைப் தான் வரும். அதனால தான் இதை ஏ அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது வெர்டிக்கலாகவும் அரேஞ்ச் ஆகும், ஹரிசாண்டலாகவும் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆல் த ரோஸ் ஆர் ஐடென்டிக்கல் ஆஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். இந்த எல்லா ரோவும் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு எப்படி இருக்கும்? ஐடென்டிக்கலாக இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ இன் திஸ் அரேஞ்ச்மெண்ட் ஈச் ஸ்பியர் இன் கான்டாக்ட் வித் 4 ஆஃப் இட்ஸ் நெய்பர். இப்போ ஒவ்வொரு ஸ்பியர், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஸ்பியர் எத்தனை ஸ்பியர் நெய்பர் ஸ்பியரில் வந்து கான்டாக்டில் இருக்கும் அப்படி கேட்டால் 4 நெய்பர் ஸ்பியரில் கான்டாக்டில் இருக்கும். இப்போ இன் திஸ் அரேஞ்ச்மெண்ட் ஈச் ஸ்பியர் இன் கான்டாக்ட் வித் 4 ஆஃப் இட்ஸ் நெய்பர்ஸ். இதுதான் ஏ அரேஞ்ச்மெண்ட். நெக்ஸ்ட் ஏபி அரேஞ்ச்மெண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா the second row sphere are arranged in such a way that they fit in the depression of the first row. இப்போ இது ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரோவுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படி கேட்டால் செகண்ட் ரோ அரேஞ்ச் பண்ணுறேன். இந்த செகண்ட் ரோ என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய 2 ஆட்டத்தோடைய அந்த டிப்ரெஷனில் கொண்டாந்து அரேஞ்ச் பண்ணுறோம். முன்னாடி என்ன பண்ணுறோம்? இந்த பாலுக்கு மேலே அப்படியே வச்சோம் நம்ம ஏ டைப்பில். பட் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டால் இந்த 2 ஸ்பியருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிப்ரெஷனில், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரூட் ஸ்டாலில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. 3 ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு அது நடுவில் ஒரு ஃப்ரூட்ஸை வைப்பாங்க. அந்த மாதிரி
அரேஞ்ச் பண்ணிகிட்டே போயிருப்பாங்க நமக்கு. அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இது ஏ டைப், இது பி டைப். இந்த பி டைப்பை என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டால், இந்த ரெண்டு ஆட்டத்துக்கு இந்த டிப்ரெஷனில் வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோம். இப்போ இது ஏ, இது பி. திருப்பி வந்து மூணாவது வர்றது எது வரும் அப்படி கேட்டால், இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிறது மூணாவதாக ரிப்பீட் ஆகும். நாலாவதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரோவில் இருக்கிறது ஃபோர்த்தாக ரிப்பீட் ஆகும். ஃபிஃப்த் ரோவில் எகைன் ஏ வரும். அப்போது ஏ பி ஏ பி ஏ பி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ in this type the second row spheres are arranged in such a way that they fit in the depression of the first row as shown in the figure. The second row is denoted by B type அப்படின்னு சொல்லுவோம். So the third row is arranged similar to first row A. இப்போ இது second row, third row எதுக்கு சிமிலராக அரேஞ்ச் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ரோவுக்கு சிமிலராக அரேஞ்ச் பண்ணுறோம். அதாவது இது செகண்ட் ரோவுடைய டிப்ரெஷனில் வந்துட்டாவே அது ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் ரோவுக்கு ஐடென்டிக்கலாக வந்துடும். அண்ட் ஃபோர்த் ஒன் எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படி கேட்டால் சிமிலர் டு செகண்ட் ஒன். தட் இஸ் த பேட்டர்ன் இஸ் ரிப்பீட்டட் ஆஸ் ஏபி ஏபி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன் திஸ் அரேஞ்ச்மெண்ட் ஈச் ஸ்பியர் இன் கான்டாக்ட் வித் 6 ஆஃப் இட்ஸ் நெய்பர் ஸ்பியர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஸ்பியர் எடுத்துக்கிறேன் அப்படி கேட்டேன், இந்த ஸ்பியரை சுற்றி எத்தனை ஸ்பியர் இருக்கும் பாருங்க, 1 2 3 4 5 6 இருக்கும். இப்போ in this arrangement each sphere in contact with 6 of each neighboring unit cell. அப்போ what is the coordination number 6 அப்படின்னு சொல்லலாம். So on comparing these two arrangement, அதாவது AA type AB type கம்பேர் பண்ணும்போது we found that the closest arrangement is AB type. இப்போ நம்ம அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப closest arrangementஆக இருக்கும் அப்படின்னு சொல்றோம். Next one, calculate the percentage efficiency of packing in case of body center cubic unit cell. Body center cubic unit cell இருக்கக்கூடிய packing efficiency வந்து calculate பண்ண சொல்றாங்க. இப்போ body center cubic unit cellனா atom present at corners and also body. இப்போ packing efficiency or packing fraction that is equal to total volume occupied by the sphere in a unit cell divided by volume of the unit cell and 100. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இதில் வால்யூம் ஆஃப் கியூப், ஆக்சுவலாக இது கியூபிக் யூனிட் செல். கியூபிக் யூனிட் செல்லுடைய வால்யூம் வேணும் ஏ கியூப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லா சைடும் எப்படி இருக்கும் அப்படி கேட்டால் சேமாக இருக்கும். அதாவது வால்யூம் ஆஃப் தி கியூப் வித் எட்ஜ் லென்த் ஏ, லென்த்தும் பிரெத்து ஹைட்டு எல்லாமே எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். அதெல்லாம் ஏன்னு சொல்லிட்டோம். அப்போ ஏ இன்டு ஏ தட் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப். வால்யூம் ஆஃப் தி கியூப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஏ கியூப் கண்டுபிடிச்சிட்டோம், ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு த ஸ்பியர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னால் ஃபார் பாடி சென்டர் கியூபிக் யூனிட் செல்லுக்கு என்ன வேணும் அப்படி கேட்டால் ரேடியஸ் வேணும். இப்போ பாடி சென்டர் கியூபிக் யூனிட் செல்லுக்கான ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு √3/4 இன்டு ஏ. இப்போ இந்த ரேடியஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு பை த ஸ்பியர் கண்டுபிடிக்கிறதுக்கு வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வித் ரேடியஸ் ஆர். இப்போ இந்த ரேடியஸுக்கு வச்சு நம்ம வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கண்டுபிடிக்கிறோம். வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் நமக்கு என்ன தெரியும், 4/3πr3. இப்போ இந்த ரேடியஸை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், √3/16 π இன்டு ஏ கியூப் நமக்கு கிடைக்கும். அப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வித் ரேடியஸ் ஆர் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு த ஸ்பியர். அப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே டோட்டலாக வந்து டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு த ஸ்பியர் இன் என் யூனிட் செல். இது பாடி சென்டர் கியூபிக் யூனிட் செல். பாடி சென்டர் கியூபிக் யூனிட் செல்லில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும், 2 ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் பிசிசி யூனிட் செல் 2. ஸோ த டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு த ஸ்பியர் இன் எ யூனிட் செல் தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு இந்த வால்யூம். இப்போ 2 இன்டு இந்த வால்யூம் தட் இஸ் ஈக்குவல் டு √3πa³/8 வந்துடும். இப்போ டோட்டல் வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், வால்யூம் ஆஃப் த கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த வேல்யூஸும் இந்த வேல்யூஸும் இங்கே கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு த ஸ்பியர் இந்த யூனிட் செல் இது, வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் இது. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ், இந்த வேல்யூஸை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இந்த வேல்யூவை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படி கேட்டால் இது வந்துடும். இப்போ இதை என்ன பண்ணுறோம், பை சால்வ் பண்ண இந்த ஏ கியூப் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும், √3 × π டிவைடட் பை
8 into 100. இதையும் டிவைட் பண்ணோம்னா we get 12.5 வந்துடும். பையோட வேல்யூஸ் வந்து 3.14. root 3 ஓட வேல்யூஸ் வந்து 1.732. இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா we get the value 68%. Packing percentage in body center cubic crystal எவ்வளோ இருக்கும் அப்படி கேட்டால் 68% இருக்கும். பேக்கிங் ஃப்ராக்ஷன் எவ்வளவு 68%. இது 1 மார்க் கொஸ்டின்ல கூட கேட்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அமுத்துனா நான் போடக்கூடிய வீடியோ வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வரும். இதுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கும்போது இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எப்போதுமே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸை வச்சு தான் அடுத்தடுத்த வீடியோஸோடைய ஸ்மார்ட்னஸ் இருக்கும். ஸோ ரைட் யுவர் கமெண்ட்ஸ் டு மேக் இட்ஸ் smarter. Thank you very much.